ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார் இப்போ தான் முதல் முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ இதை குறித்து பார்க்க போனால் பள்ளி கல்வித்துறையில் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 7 பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி தமிழக அரசு சார்பில் ஏற்பாடு பண்ணாங்க எல்லா அரசு பள்ளிகளிலும். அதனால் அது மூலமாக பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரி பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படித்த பட்டதாரி இது தமிழ் மீடியத்தில் படித்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் வந்து எந்த அலைச்சலும் இல்லாமல் ஸ்கூல்லேயே வாங்கிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அது வந்து மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்தது. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எந்த அலைச்சலும் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ரூ. 1000 கிடைக்கிறதுக்கு அரசு பள்ளி மாணவருக்கு வந்து வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இலவச சைக்கிள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு இலவச சைக்கிள் கொடுத்தாங்க, இலவச நோட்டு புத்தகங்கள் கொடுத்தாங்க, சீருடைகள் காலணிகள் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணாங்க, பேக் எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணாங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக வந்து இப்போ மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் வகுப்பறைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து மாடல் ஸ்கூல் எண்ணிக்கையும் வந்து அதிகரித்தாங்க. இதெல்லாம் வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய ஹைலைட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாத பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களும் சிறப்பாக செயல்பட வந்து அவங்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. காலை உணவு திட்டம் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு திட்டமாக செயல்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அவங்க குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் பெட்டி வந்து கொண்டு வந்தாங்க. அதுவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் வந்து உயர்கல்வியில் வெளிநாட்டில் படிக்கிற ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு அரசே வந்து செலவு ஏற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா கல்வி சுற்றுலா வந்து வெளி ஊருக்கெல்லாம் பிற மாநிலங்களுக்கெல்லாம் பிற நாடுகளெல்லாம் கூட கூட்டிகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து கல்வித்துறையில் மிக முக்கியமான சாதனைகள். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தை பற்றி அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் வந்து எப்படி அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிறது, அதுக்காக பயிற்சி என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பயிற்சி என்ன, அதை பற்றிலாம் அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா என்சிசி, என்எஸ்எஸ், ஜேஆர்சி, ஸ்கவுட்ஸு அதை பற்றிலாம் விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படி சாதிக்கலாம், அதை பற்றிலாம் அவங்க அதிகமாக விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. பிடி பீரியட் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறத பற்றி விழிப்புணர்வு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத யோகா கிளாஸு வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடுத்திருக்காங்க. யோகா கிளாஸ் ட்ரைனிங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டிலே கொரோனா பீரியடில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவசமாக கல்வியெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து